வானில. ம். ஆ. பேக் பண்ணியாச்சாப்பா? பேக் பண்ணியாச்சுண்ணே. பண்ணியாச்சுண்ணே. அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? அது எல்லாமே பேக் பண்ணியாச்சுண்ணே. தோழன், சார்ஜர் எடுத்து வச்சீங்களா? ஐயோ, அது மறந்துட்டேன் போல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. வந்துடுறேன். நாங்க ரெடி. ரெடியா? ரெடிண்ணா. சரி. ஏய், நான் ரெடிடா. போலாமாமா? என்னப்பா கட்டப்பைய தூக்கிட்டு வரீங்க? ஆமா, கட்டப்பை தான். 2 நாளைக்குள்ள துணிமணி இதுல தான் வச்சிருக்கேன். என்னப்பா? சரி, அதுக்குன்னு கட்டப்பையப்பா தூக்குவாங்க. எங்க பேக் இருக்குப்பா, அதுல வச்சுக்கலாம்ல. கட்டப்பையில வச்சு ஆவாதா? எனக்கு இதுதான்டா வசதியா இருக்கும். அப்பா நல்ல பேக்ல எடுத்து வச்சுட்டு போலாம்லப்பா. மார்க்கெட்டுக்கு போற மாதிரி கட்டப்பைய எடுத்துட்டு போக முடியும்? ஏண்டா, கட்டப்பையோட மகிமை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இதுக்கு என்னடா குறைச்சலு? இதுவும் பை தான்டா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இருங்க சொல்றேன். டேய், இது பரவாயில்ல. யா, அப்பா, என்ன பண்ண போற? இருங்க வரேன். எங்க போறான் இவன்? அத கொடுங்க, இந்த பையில வச்சு தரேன். ஏய், எனக்கு கட்ட பை தான்டா கரெக்டா இருக்கும். நீ சொல்றங்கிறதுக்காக பையெல்லாம் மாத்த முடியாது. சும்மா வீவு பண்ணாதீங்க. கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். எனக்கு நல்லா தான்டா இருக்கும். எனக்கு இந்த பை தான் வசதியா இருக்கும். நான் என்ன துணிமணியை தலைமையில தூக்கி வச்சு சமக்கிறேன்? நீ எப்படி ஒரு பைய கொண்டு வரியோ அதே மாதிரி இது ஒரு பை. ஆளப்பர். அப்பா அதுக்கு சொல்லப்பா, நாம விசேஷத்துக்கு போறோம். அங்க இப்படி போனா நல்லா இருக்காதுல்ல. எல்லாரும் நாங்க பேக்ல தான் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க மட்டும் எதுக்குப்பா கட்டப்பையில எடுத்துட்டு வரணும்? சொன்னா கேளுங்கப்பா. ஏய், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பை மாதிரியே தெரியலையா? எனக்கு இதுதான்டா வசதியா இருக்கும். டபால் டபால் துணி எடுக்கிறதுக்கு. அங்கிள், அண்ணா அவ்வளவு சொல்றாருல, ப்ளீஸ் அங்கிள். அப்பா ஒரு காரணமா தான்ப்பா சொல்றேன், வச்சுக்கோங்கப்பா. இந்த பாரு, என் மருமக சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மாத்திக்கிறேன். இந்தா ஆத்தி வை. நீ ஒரு ஆள் சொன்னாதான்ப்பா இவர் கேக்குறாரு. கேக்குறான். ஏய், கதவு போட்டுக்கடா. வாங்க. அண்ணா போலாமா? போலாம்டா. காலை நீட்டி பப்பரப்பா தான் உட்காருவியா? மடக்கி உட்கார மாட்டியா? அப்பா அங்க வந்து அமைதியா இருக்கணும். நீங்க யாருக்கிட்டையும் எந்த வம்பும் பண்ணக்கூடாது, சரியா? நான் வரலடா. அப்பா என்னப்பா, என்னாச்சு? அப்பா 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 நில்லுங்கப்பா. என்னப்பா என்னாச்சுப்பா? நான் வரலடா. வண்டி இன்னும் மூவ் ஆகவே இல்ல, அதுக்குள்ள அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆள பாரு. என்ன இவன் என்ன பெரிய ஒழுங்கா? என்னமா ஏன்ட்ட வந்து சண்டை போடாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கற? நீ அப்பாவா நான் அப்பாவா? சரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன். வாங்க போலாம். இந்த பாரு, இனிமே இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது. அதுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நடந்துக்காம இருக்கணும். ரைட்டா, ரைட். நீங்க போங்க, நான் வரல. டேய் சும்மா இரண்டா. நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா, வந்து உட்காருங்க, வாங்க போலாம். அங்கிள் வாங்க. ஏறுங்க அங்கிள். தண்ணி பாட்டில் இருக்குல்ல, தண்ணி ஒண்ணா புறா தானே. டேய் டேய் பல்லவா, கம்மியா குடுறா. அப்புறம் போற வழியில பாத்ரூம் வருதுன்னு சொல்ல போறேன். தண்ணி பாட்டில் வந்து ஞாபகம் வருது. அங்க போய் இந்த தண்ணி எல்லாம் போட்டு அலப்பற பண்ண வேணாம்னு சொல்லி அவர்கிட்ட மிஸ்டர் நடேசன் சொல்லி வை. ஏய், வண்டி நிப்பாட்றா, நான் இறங்குறேன். அப்பா அப்பா என்னடா சொன்ன உன்ட்ட? சின்ன பையன் மாதிரி எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், வண்டி நிப்பாட்றா, நான் இறங்குறேன். அதெல்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாதா? நான் குதிக்கிறேன். என்ன பண்றேன்னு பாப்போம். சரி, அப்பா குதிச்சு வேண்டாப்பா. அப்பா அப்பா அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள், ஒரு நிமிஷம் இருங்க. தோழன், பாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? வெளியே வந்தா எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, யாரும் அங்கிளுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அங்க எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்படி சொல்லுமா. இந்த பாருமா, உன் ஒருத்திக்காகதாம்மா இவனை எல்லாத்தையும் நான் சகிச்சிட்டு இருக்கிறேன். தெரியும் அங்கிள். இனி யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ரிலாக்ஸ்டா வாங்க. ஓகேமா, ரிலாக்ஸா வர்ற. நல்ல ஒரு எம்ஜிஆர் பாட்டா போடுறா. இல்லடா, எம்ஜிஆர் பாட்டா போடுறா. நான் போடுறேன் அங்கிள். இந்த பாட்டு ஷூட்டிங் பண்றப்ப நாங்க இருந்தோமா. அப்படியா? எம்ஜிஆர் என்ன பார்த்து கைய காட்டினார் தெரியுமில்ல? பாரு, சூப்பர். தள்ளி போக சொல்லிருப்பாரு. ஏனில எல்லாரும் நல்லா சமாளிக்க கத்துக்கிட்ட போலயே. ஒரு வருஷமா இந்த வீட்ல இருந்துட்டு இது கூட தெரியலன்னா எப்படி? என் பொண்டாட்டி மாசுப்பா. நிலா வாடா. நிலா, அம்மா, எவ்வளவு நாளாச்சுடி நீ நம்ம வீட்டுக்கு வந்து? வா
வாங்க. 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 நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க. வாங்க. ஏய் வாடா. அண்ணா வாண்ணே. பேக் கொடு. வணக்கங்க. வாங்க, வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க. வாங்க. வணக்கம்ங்க. வாங்க. வணக்கம், வணக்கம். வணக்கம். வாங்க, வணக்கம். வணக்கங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! சும்மா அரண்மனை மாதிரி இருக்க. நீங்க சென்னையில இருந்த வீட்டை விட இது பெரிய வீடா இருக்கும் போல இருக்க. அது சும்மா சென்னை வந்தா தங்கறதுக்கு கட்டின வீடு. தங்குறதுக்கே அவ்வளவு பெரிய வீடா? பெரிய இடம் தான். அண்ணி அவர் இன்னைக்கு தானே வந்திருக்காரு, அதான் அப்படி சொல்றாரு. டேய் பல்லவா, இந்த வீட்ல வேலை செய்யவே 5ல இருந்து 6 பேர் இருக்காங்க. பாத்ரூம் மட்டுமே ஒரு 4, 5 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? அதனால தாண்டா 5, 6 பேர் இந்த வீட்டை எப்பவுமே அப்பப்ப தொடச்சு சுத்தமா மெயின்டைன் பண்றாங்க. சொல்ல மறந்துட்டேன் பேசிக்கிட்டே. உட்காருங்க உட்காருங்க, வசதியா உட்காருங்க. உட்காருங்கப்பா. நீங்க உட்காருங்க. ம். வாங்க மாப்ள. அட வாங்க. ஐயோம்மா. உட்காருங்க. அப்பா. அப்பா, அப்பா, சும்மா இருங்கப்பா. இதா நல்ல மெத்துன்னு இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அமைதியா உட்காருங்க. எவ்வளவு மெத்துன்னு இருக்குன்னு செக் பண்ண வேண்டாமா? இவன் ஒருத்தன். தேங்க்ஸ்ங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. தம்பி, உட்காருங்க. அண்ணா உட்காருங்க. சரிப்பா. வாட்டரா? தேங்க்யூ. தம்பி, எடுத்துக்கோங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க. எந்த கூச்சமும் வேண்டாம். சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். போதுமா? அனுப்பிடுங்க. ஓகே ஓகே, சரி வச்சிடுறேன். திரும்ப கால் பண்றேன். ஏங்க என்னங்க இது? இந்த ஆள் என்ன சின்ன குழந்தையாட்டமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ச்சே, வயசுக்கு ஏத்த வேலையா பாக்குறாரு. என்னாச்சு? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? வேற யார பத்தி? அந்த சோழனோட அப்பாவதான். முன்ன பின்ன சோபாவையே பார்த்தது இல்லையா? அந்த சோபால ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சிட்டு இருக்காருங்க. ச்சே, ம். பத்தாததுக்கு எவ்வளவு பெரிய வீடுன்னு வீட்டை பார்த்து கண்ணு வேற வைக்கிறாங்க. அந்த ஆளு சோஃபா மேல ஏறி நின்னு குதிக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். என்ன பண்றது? பொண்ணுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ போய் அவங்களுக்கு காஃபி கொடு, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ. மேக்கப்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. தம்பி நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. இல்ல பரவாயில்லங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உட்காருங்கப்பா, உட்காருங்க. ஆமா. அந்த ம். கலருக்கு ஏத்த ஆ, மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். எடுத்துக்கோடா. ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். நிலா, நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுட்டு இன்னைக்கு தான் வந்திருக்க. உனக்கு மெஹந்தி வைக்கிறதுக்கு ஆள் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. மதி, கூட்டு போமா. வா. இப்பதானே வந்தோம், உடனே போணுமா? ஆமாண்டி, இப்ப மெஹந்தி வச்சாதான் நாளைக்கு நல்லா சிவக்கும். இல்லம்மா, எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு நான் அப்புறமா போறேனே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நிலா, நீ வா. இல்லம்மா, எல்லாருக்கும் ரூம் கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரமா. தினம் அவங்க வீட்ல அவங்க கூடவே தானே இருக்க. இத்தனை மாசம் கழிச்சு இப்பதான் பிறந்த வீட்டுக்கே வந்திருக்க. இங்க இருக்கிற நேரம் எங்க கூடவும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. இத பாரு, உனக்காக மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத முடிச்சிட்டு ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு வேற போணுமாண்டி. நீ வா. கொடுங்க. நீ நான் போனிலா, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். போலாம், நீ வா. சரிங்க. சாரி, ஒரு அர்ஜென்ட் போன் வந்துருச்சு. அது பரவாயில்ல சார். எவ்வளவு பிசினஸ் பண்றீங்க? வேலை இருக்கும்ல. அப்புறம் டிராவல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். எந்த சிரமமும் இல்ல. ஏன்பா, நிலாவுக்கு மட்டும் மெஹந்தி மேக்கப் பண்ணா போதுமா? நம்ம மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டாமா? ஓ ஆமல்ல, அத பத்தி யோசிக்கவே இல்ல பாரு. பேசாம நீ மாப்பிளைய நல்ல பியூட்டி பார்லரா கூட்டிட்டு போ. இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணாதான் நாளைக்கு செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா. நாளைக்கு ரிசப்ஷனுக்கு மாப்பிளைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். என்ன? ஐயோ மாமா, அதெல்லாம் தேவையே இல்ல. நான் இயற்கையாவே அழகு. அப்போ நிலா அழகலன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நிலா பேரழகு. அவளுக்கு மேக்கப்லாம் தேவையே இல்ல. டேய் சோழா, அவங்கதான் சொல்றாங்கல்ல, போயிட்டு வா. சரி, டேய், மாப்பிளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிப்பா. மாப்பிள்ள வாங்க போலாம். போயிட்டு வரேன்ப்பா. அப்புறம் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகணும்ல, ஒரு நிமிஷம். சண்முகம்,
என்ன பண்றீங்க? முகத்துல ஃபேஸ் பேக் போட்டிருக்கால அத போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அண்ணி அவ பர்த்டே அன்னைக்கு சோஷியல் மீடியால போடணும்ல. சூப்பர் பிளான். நீ யாரு? நிலா, உன்னோட கசின்ஸ் தான் வந்திருக்காங்க. காவ்யா, சேகர், அப்புறம் திருவண்ணாமலையில இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்கோம். ரிசப்ஷனுக்கு வந்துருவாங்க. கவியா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சேகர் நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? நான் வந்து 6 months ஆகுது. எனக்கு சொல்லவே இல்லையடா. மேடம் தான் கல்யாணம் பண்ணி பிஸி ஆயிட்டீங்களே. போன் கூட இல்ல. நான் கால் பண்ணாலும் நம்பர் ஆக்டிவா இல்லன்னு வருது. நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன்டா. புது நம்பர் உனக்கு தரேன். சரி ஓகே. அம்மா இந்த குக்கும்பர் எடுத்துடலாமா? இரு அதெல்லாம் எடுக்க கூடாது. நாளைக்கு முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. இரு, இன்னும் 10 minutesல அது காஞ்சிடும். ஏய், மெஹந்தி சூப்பரா இருக்குப்பா. அப்படியா? அண்ணி எனக்கு போடுற மெஹந்தி நான் பார்க்க வேண்டாமா? நீ சூஸ் பண்ண மெஹந்தி டிசைன் தானே? நான் தான் சூஸ் பண்ணேன். ஆனா எப்படி வருதுன்னு தெரிய வேணாமா? ரொம்ப அழகா வந்திருக்கு. நீ வெயிட் பண்ணு. நிலா, ஃபேஸ் பேக் போட்டிருக்க. இப்ப கையில மெஹந்தி போட்டுட்டு இருக்க. எப்படி வாஷ் பண்ணுவ? ஆமால, இதை நான் யோசிக்கவே இல்லையே. மேடம் மேடம் எந்திரிக்காதீங்க. நிலா, அண்ணி நான் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன்? உனக்கு கையாதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நல்லா வந்திருக்கு. அழகா போடுறாங்கல்ல. ஆமா சூப்பரா போடுறாங்க. இத போட்டோ எடுத்துக்கிறேன். மேடம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நான் அடுத்த கைக்கு போடுறேன். சரி வா. ஃபேஸ் வாஷ் பண்றதும் பிரைட் ஆயிடல. அந்த கையிலயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரி மேடம். வாங்க வாங்க. Hi, aunty. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிடலாம். இல்ல இனிமே போங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வா போய் சாப்பிடலாம். நீ போயிட்டு வா, நான் பேசிட்டு இருக்கேன். சரி. நிலா இந்தா வாய் தரேன். இப்ப எதுக்குமா இதெல்லாம்? எதுக்குன்னா டைம் என்ன ஆகுது? ஏதாவது சாப்பிட வேணாமா? உனக்கு பிடிக்குமேனு தான் கேசரி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். கையில மெஹந்தி போட்டிருக்கல, எப்படி சாப்பிட முடியும்? அதான் நான் ஊட்டி விடலான்னு வந்தேன். வா நிலா, இத நானே பண்ண கேசரி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அம்மா அவங்க எல்லாம் ஓகேயா? யாருடி? சோழனும் அவங்க பிரதர்ஸ் எல்லாம். அவங்க எல்லாம் ஓகே தாண்டி. அவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணுமா? நான் நல்லா தாண்டி கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அத நினைச்செல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. இந்தா. சரி, இது இருக்கட்டும். அம்மா போய் உனக்கு பாயசம் எடுத்துட்டு வரேன். இப்பதானே ஸ்வீட் சாப்பிட்டேன். இது வேற அது வேற. உனக்கு பிடிக்குமேனு தான் நான் பாயசம் செஞ்சிருக்கேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. காவ்யா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? டிஃபன் சாப்பிட போலியா? இல்லம்மா, நான் நிலா கூட நிலா எங்கம்மா போறா? இங்க தானே இருக்க போறா. வா, டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து. சரிங்கம்மா. அண்ணி நீங்க அப்பப்ப போய் அவங்கள கொஞ்சம் கவனிங்களேன். யாரு நிலா? சோழன் ஃபேமிலி அண்ணி. அதெல்லாம் அப்பா நல்லாதான் கவனிக்கிறாரு. வரும்போது கூட பாத்துட்டு தான் வந்தேன். எல்லாருக்கும் ரூம் கொடுத்து கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. நிலா, இந்தா பாயசம் உனக்கு தான். அவங்களுக்கு நல்ல ரூம் தானே கொடுத்துருக்கு. நீ இன்னும் அந்த பேச்சை விடலையா? அவங்க எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா தாண்டி இருக்காங்க. உங்க அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ கேட்டன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு இப்ப கிராண்டா ரிசப்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அவரு மாப்பிள்ளை வீட்டாளுங்க எல்லாம் நல்லா கவனிக்க மாட்டாரா? இங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் ஏசி ரூம் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. அவங்கள நம்புவ, ஆனா அப்பாவை நம்ப மாட்டியா? நம்புடி. இந்தா பாயசம் சாப்பிடு. போதுமா? இன்னும் ஒரு வாய் சாப்பிடு. இந்தா. மச்சான் என்ன மச்சான் அமைதியாவே வரீங்க? மௌன விரதமா? இப்படி சிரிச்சா நான் என்ன நினைக்குது மச்சான்? இல்ல, நீ எவ்வளவு பெரிய கேடி இல்ல? உன்னை பிடிக்காம தான் என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கா. அது தெரிஞ்சு அவ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்து டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள அவ மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டால. சில வசதியான வாழ்க்கை வாடுறது எப்படின்னு சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுப்பீங்க போல இருக்கு. ஐயோ மச்சான், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் ஒன்னும் ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு வரல. நீங்க தான் வாங்க வாங்கன்னு கெஞ்சி இப்ப என்ன கூட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் உங்க பணத்து மேல எனக்கு ஒரு ஆசையே இல்ல மச்சான். அது நிலாவுக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா அவ என்ன லவ் பண்ண அதுவும் ஒரு காரணம் தான். பணம் இருந்தா மட்டும் போதுமா மச்சான்? நல்ல குணம் இருக்கணும்ல. அது உங்க யாருக்குமே இல்லையே. நல்ல வேலை, நான் அவளை கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். ஏய் பாத்து பாத்து. வண்டி சும்மா 100 தாண்டி போயிட்டு இருக்குது. என்ன எங்கேயாவது கொண்டு போய் மோதிலான்னு பிளானா? போன முறை அதெல்லாம் ட்ரை பண்ணி தோத்துட்டீங்க.
இப்போ மொத்தமா முடிச்சலாம் நினைக்கிறீங்க போல. நான் போட்ட பிளான் மட்டும் அன்னைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ம். என் கார்ல என் பக்கத்துல நீ உட்கார்ந்திருப்பியா? உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குடா. புரியுது மச்சான், நல்லா புரியுது. உங்களுக்கு நடந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. அந்த காண்ட்ல பேசுறீங்கல்ல. ஆமாடா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. யோசிச்சு பாரு, நிலாவ இங்க கூட்டு வரணும்னு நினைச்சு கிளம்பின எங்க அப்பாவே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கொடுமை இருக்கு பாரேன். அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே வெறி ஆகுது. என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை தான் வேணும்னு அவ ஆசைப்படுறாளே. சரி போய் வாழுன்னு சொல்லியாச்சு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவ திரும்ப வருவா. அப்ப பேசிக்கிறேன். ஐயோ குசும்பு மச்சான் நீங்க. இப்படி கனவு கண்டுட்டே இருங்க. அடுத்து நிலா வளகாப்பு கொண்டா உங்க வீட்டுக்கு வருவா. அதுவும் ஒரே நாள்ல முடிச்சு அனுப்பிடுங்க. இல்லன்னு வைங்களேன், நான் சோளம் கூட தான் இருப்பேன்னு அவ கண்டிப்பா சொல்லுவா. இந்த உண்மையான அன்பு இடத்துல தான் நிலா இருப்பா. அது கண்டிப்பா உங்க வீடு இல்ல. அட. பொறுமை பொறுமை மச்சான். நான் வேணா ஓட்டவா? உன்னை கார்ல வச்சு ஓட்ட எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா நீ ஓட்டி நான் உட்கார்றதுக்கு அதை விட பெரிய அசிங்கமே எனக்கு இல்ல. நீ சைலண்டா வரியா? அப்படி சொல்றீங்களா? அப்போ நான் அப்படியே கண்ணை மூடுறேன். பார்லர் வந்து தான் எழுப்புறீங்களா? அப்புறம் கான்ல எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாதீங்க. நிலா உங்களை கேவலமா கேப்பா. ஞாபகம் இருக்கட்டும்.